இதை நான் பார்க்காம இருக்கிறதுக்கு என்ன வேணாலும் பண்ணுவேன் சார். ரசத்துக்கு இப்போ வந்துட்டு சிக்கன் ரசம் பண்ணி முடிச்சிட்டோம். பக்கத்துல நார்மல் ரசம், தக்காளி ரசம் பண்ண போறோம். இப்போ பள்ளிப்பாளையம் சிக்கன் ரசம் தனியா இருக்குது, நான் செப்பரேட்டா பிரிச்சிருக்கிறேன். டார்லிங் குழம்பு மிளகாய் தூள்ல இருந்து காஷ்மீரி சில்லி பவுடர் எப்படி சார்? இவ்ளோ கொஞ்சமாலாம் வந்துட்டு யாருமே கொஞ்சம் கொட்டிடுமோன்னு பயமா இருக்கு சார். நான் சார் நீங்க போடதான் பயமா இருக்கு. நான் வயித்தை இன்சூர் பண்ணி வச்சிருக்கேன். நம்ம பேசாம ஏன் வந்துட்டு இன்னைக்கு டிஷ் பேரை மாத்த கூடாது? பள்ளிப்பாளையம் சிக்கன் வச்சிருந்தோம்ல, 65 கிடையாது, பள்ளிப்பாளையம் சிக்கன் சாம்பார்னு வச்சுக்கலாம் நம்ம. ஓகேங்களா? இந்த மீம்ஸ் தான் பாத்துருக்கீங்களா? சாப்பிட்டுட்டு இது சாம்பாரா இல்ல பள்ளிப்பாளையம் சிக்கனான்னு சொல்லுங்க. சரி, ரசம் ஆரம்பிக்கலாமா சார்? நம்ம அதுக்குள்ள ஆரம்பிச்சிடலாம். ரசத்துக்கு என்ன விஷயம் உங்களுக்கு தேவைப்படுது சொல்லுங்க. பாருங்க, மிளகு, சீரகம், இதெல்லாம் என்ன பண்ணணும்? இது மிளகுன்னு தெரியுது, ஜீரகம் தெரியும், என்ன பண்ணணும்னு சொல்லி கொடுங்க. இது காஞ்ச மிளகா, மூணையும் எடுத்து மிக்ஸில அடிச்சு பொடி பண்ணணும். ஓ, அதுதானே சார். இப்போ எப்படி பண்றேன் பாருங்க சார். கொஞ்சம் மிளகு போட்டுக்கிட்டேன். இது பேர் என்னது சார்? சோம்பா, சீரகத்தை போட்டுக்கிட்டேன். நீங்க நல்லா சமைப்பீங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் வரமிளகா போட்டுக்கிட்டேன். கொஞ்சமா அரைச்சிடலாமா சார்? ஓகேவா? ஓகே, ஒரு 5 பல்லு பூண்டு போட்டுங்க. சார், நீங்க கடைசியா எப்போ ரசம் பண்ணீங்க சார்? சிரிக்கிறீங்க நினைக்கிறேன். இது எனக்கு கடைசின்னு தெரியுது. இது எடுத்து ஐயோ, அதே ஆம்புலன்ஸ் தான். இன்னும் 10 நிமிஷத்துல ஷோ முடிச்சிடும். அங்கேயே வெயிட் பண்ணுங்க, டப்புன்னு வந்து நான் அட்மிட் ஆகிறேன். சார், இது எப்படி சார் நான் வெட்டணும்? நீல வாக்கில் வெட்டணுமா, சின்னதா வெட்டணுமா? சார், ஒரு தக்காளி போதுமா சார்? போதும். ஓகே சார். சார், 5 பூண்டு பல்லு சார், ஒரு தக்காளி சார், அப்புறம் சார் அதையும் அரைச்சி பேஸ்ட் பண்ணுங்க. இது அதையும் அரைச்சி பேஸ்ட் பண்ணுங்க. வேற ஏதாச்சும் ஆட் பண்ணுமா சார் இதுல? இப்போ தேவையில்லை, அதை அரைச்சிருங்க. சார், தக்காளி ஜூஸ் ரெடி சார். இது 1 pot ரசம் என்ற ஒரு காரணத்தினால ஓகேங்களா, நம்ம குக்கர்ல சமைச்சிக்கலாம். இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த குக்கரை பத்த வைக்கணும். உங்க பொண்ணான கைகளால பத்த வைங்க பார்க்கலாம். நான் சொல்லி கொடுக்குறேன், நீங்க சொல்லி கொடுக்குறீங்க. நீங்க சொல்லி கொடுத்து பண்ணது போதும் சார். இன்னைக்கு ஷோக்கு நான் தான் வந்து சொல்லி கொடுக்க போறேன். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் சொல்லுங்க. என்ன பண்ணணுமா சார்? என்ன போடணும்? ஆமா சார். போதும். இப்படி பண்ணிக்கிட்டோம்னா தீயாது சார். பகைது பாத்தீங்களா? ஒண்ணு தீயுதுன்னு அர்த்தம். சிம்ல வைங்க. இது வந்து லெமன் ஒரு சார், நிச்சயமா பள்ளிப்பாளையம் சிக்கன் தானா? யாரும் லெமன் ஆட் பண்ணி நான் கேள்விப்பட்டதே இல்ல. இது இப்படி சாப்பிட்டு பாருங்க. அப்படியா? வேற லெவல்ல இருக்கும். ஒரு லைம் எடுத்துட்டு அப்படியே லேசா என்ன ஆட் பண்ணிருக்கீங்க? மிளகு தூள். நான் கூட சாம்பிராணி போடுறீங்களோ நினைச்சிட்டேன். 2 minutes. சார், ரசம். ஐயோ, ரசம். சார், நான் சொல்லி கொடுக்குறேன் உங்களுக்கு. கடுகு போட்டாச்சுங்களா? இப்போ நம்ம அங்க போட்ட பஞ்ச் ஆஃப் நான் எடுத்ததுக்கு அப்புறம் எவ்வளவு கேஷ் எடுத்தது கருவேப்பிலை கண்டுபிடிச்சல. அதான் எடுத்தது கருவேப்பிலை. தக்காளி, பூண்டு. இந்த அளவுக்கு புகையிற கிச்சன் கலாட்டால எந்த எபிசோட்லயுமே பார்த்தது கிடையாது. தெரியுமா? தெரியுமா? சரி சார், என்ன விட்டுருங்க சார். இதான் சாப்பிட்டு பார்ப்போம். இது வந்து நான் வந்து நீங்க தான் ஃபுல்லா பண்றீங்க. நான் பாருங்க, நான் கிவ் அப் பண்றேன், நீங்க பண்ணிக்கோங்க சார். சரி, இல்ல பண்ணுங்க. நீங்களே பண்ணிக்கோங்க. நீங்க இதுல கை வச்சிட்டீங்க, இதுல நான் மட்டும் தான் கை வச்சிருக்கேன். சோ இதுல எது பெஸ்ட்னு பாப்போம். இங்க பாருங்க, தீயுது. நீங்க பண்ணதா? நான் தீக்கல. இப்போ அடுத்தது நம்ம அரைச்ச மசாலா போடணும் சார். ஞாபகம் இருக்குங்களா? அங்க போய் அரைன்னு அரைச்சோமே, அதுதான் இப்போ. சார், ரசம் எனக்கு சமைக்க தெரியும். எனக்கு ரசம் பண்ண தெரியாது, மீன் குழம்பு வைக்க தெரியாது, பிரியாணி பண்ண தெரியாது. மற்ற எல்லாமே சமைப்பேன். எனக்கு என்ன ஒரு கஷ்டமா இருக்குன்னா, இவரெல்லாம் என்ன கேள்வி கேட்டு பாருங்க. இத பார்த்து பேசுங்க. என்ன படிச்ச? புளி தண்ணி ஊத்துங்க. புளி தண்ணி எவ்வளவு ஊத்த? இவ்வளவு ஊத்திட்டா 1 கப்பு புளி தண்ணி தீஞ்சிருச்சு தலை. இது அதே கப்புக்கு இப்போ 2 கப். நான் சொல்றேன் எப்படி இருக்குன்னு. வாங்க, 2 கப் தண்ணி கொடுங்க சார்.
இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா வெயிட் பண்ணுங்க, கொஞ்சம் மஞ்சத்தூள் போட வேண்டும். எக்ஸ்கியூஸ் மீ, அந்த டார்லிங் மஞ்சத்தூள் எடுங்க. தெரியுது, நல்லா பண்ணுவீங்க என்ன. ஓகே, இப்போ அடுத்து என்ன பண்ண போறோம்னா சமையலுக்கு தேவையான ஒரு விஷயம் உப்பு. எடுங்க அந்த உப்பு டப்பாவை. இந்த பொண்ணான இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா கொஞ்சம் வந்துட்டு கொதி என்று கொதிக்க விட வேண்டும். ரொம்ப கொதிச்சுன்னா ரசம் வந்துட்டு கசப்பாயிடும்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு என்ன ஆகுதுன்னு தெரியல. இப்படி உங்களுக்கு வந்துட்டு ஒரு டாஸ்க் கொடுக்க போறேன். நம்பிக்கை இருக்கு உங்களுக்கு? ரசம் தானே. ஃபர்ஸ்ட் இது சிக்கன் என்னாச்சுன்னு ஓபன் பண்ணி பாருங்க. நீங்க பாக்கலீங்க? பாருங்க, காட்டுங்க பாருங்க. ஜொண்டா அப்படி இருக்கு எனக்கு. அவ்வளவுதான், சாப்பிட்டீங்கன்னா அப்படி இருக்கும். ஓகே, ரசத்துக்கு தேவையான ரசப்பொடி மட்டும் நான் ஆட் பண்ணிட்டு வரேன். அதுக்குள்ள நீங்க யோசிச்சு வச்சீங்களா இல்லையா? சிக்கன் மசாலா, ரசப்பொடி. ரசப்பொடி ஓகேங்களா? ரசப்பொடி போட்டாச்சு. ஏதாச்சும் டேஸ்ட் வருதான்னு பாக்குறேன் ரசத்துல. இப்ப வாங்க சார், போட்டுட்டீங்க. இப்ப வாங்க, உங்க பெப்பர் சிக்கன் ரசமா நான் இன்னைக்கு பாத்துறேன். கொஞ்ச நஞ்ச பேச்சா பேசுனீங்க. இப்போ இதை என்ன பண்ணணும்னா உள்ள போட போறோம். ஓகேங்களா? எக்ஸ்கியூஸ் மீ ஷெஃப், கொஞ்சம் இது லைட்டா தூக்குனீங்கன்னா. ஆத்துல கொட்டணும், அளந்து கொட்டணும்பாங்க. அந்த அளவை கொஞ்சம் எண்ணெயில பாத்துருக்கலாம். இவர் எல்லாத்தையும் பண்ணுவாரா? நாங்க பண்ணும்போது மட்டும் அளவு கிலோன்னு சொல்லிட்டு வந்து நிப்பாரா? டேஸ்ட் பண்ணிட்டு சொல்லுங்க. ஓகே, இப்போ சொல்லுங்க. இவ்வளவு பேச்சு பேசுறீங்களே, எத்தனை விசில் வைக்கணும்னு சொல்லுங்க. சொல்லுங்க. 5 விசில் வைங்க. என்ன பிரியாணியா பண்ணிருக்கேன்? பிரியாணில விசில் வைக்க மாட்டாங்களா? வெயிட் பண்ணுங்க, சொல்லுங்க, யோசிங்க. 5 விசிலா? தப்பு. ஒழுங்கா சொல்றீங்களா? இல்ல எங்க அந்த குச்சி? எங்க அந்த குச்சி? வாத்தியார் நான் சொன்னீங்க என்கிட்ட. வாங்க இங்க சொல்லுங்க. ரசத்துக்கு எத்தனை விசில்? என்ன எனக்கு கூட இவர் ரெடியா இருக்காரு. சொல்லுங்க. இதை அப்படியே மூடிடும். ஓகேங்களா? இப்போ இதுல வந்துட்டு 3 விசில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். வாசனை பாத்தீங்களா? மூக்கு இருக்குல்ல, பயன்படுத்துங்க. பாருங்க, உடனே டார்லிங் ரசப்பொடியோட மகிமை. உங்க மகிமை என்ன இருக்கு ஆக்சுவலி? ஸோ எனக்கு தெரிஞ்சு வெயிட் பண்ணுங்க. இது கேஸ் போடும். அது போச்சுன்னா இந்த ரசத்தை ஓப்பன் பண்ணணும்னு கம்ம 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 கம்மன்னு ஒரு வாசம் வரும் பாத்தீங்களா? ஏண்டா உங்களுக்கே என் மேல கான்ஃபிடன்ஸ் இல்லைனா அப்புறம் யாருக்கு என் மேல கான்ஃபிடன்ஸ் இருக்கோ எனக்கு புரியலையே. வாசனைக்கு காரணம் சமையல் கிடையாது, அது ரசப்பொடி. அப்போ உங்க வாசனைக்கு காரணம் உங்க சமையல் கிடையாது, நான் சிக்கன்னு சொல்லட்டா? டேஸ்ட் தான், இங்க டேஸ்ட் தான் போட்டி. இது டேஸ்டா, இது டேஸ்டா? வாசனை வேற, டேஸ்ட் வேற. சரி, எனக்கு தெரிஞ்சு நம்ம அதுக்குள்ள வந்துட்டு இந்த சிக்கனை டெக்கார் பண்ணிடலாமா சார்? ரொம்ப ஆர்வமா இருக்கீங்க. எங்க எடுங்க. ஆனா நிச்சயமா ஃபைனலா வந்துட்டு ஒரு கலர் கொண்டு வந்துட்டீங்க. நான் கூட எங்க சிக்கன் மஞ்சள் காமலை வந்த மாதிரி மஞ்சளாவே இருக்குமோ நினைச்சேன்.